மேம். சொல்லுங்க பிரியங்கா. மேம் லஞ்ச் பிரேக் போய் சாப்பிட்டு வந்துருங்க. இல்லை ஓகே பரவாயில்ல. இல்லை மேம், ஆதி சார் தான் உங்களை சாப்பிட்டு வந்து ஒர்க் பண்ண சொன்னார். என்னது மாமா உங்களை சாப்பிட்டுட்டு ஒர்க் பண்ண சொன்னாரா? இத்தனை நாள் இந்த ஆஃபீஸில் நான் இருக்கேன், ஒரு நாள் என்னை சாப்பிட்டியான்னு கேட்டதில்ல. இன்னைக்கு வந்தவன் இவகிட்ட சாப்பிட்டு வேலை செய்ய சொல்கிறாரா? நல்லா தெரியுதுடி என் மாமாவை எப்படி மயக்கி வச்சிருக்கேன்னு. உன்னை என்ன பண்ணுறேன் பாரு. மேம் சாப்பிட்டு ஒர்க் பண்ணுங்க மேம். சார் நீங்கள் சாப்பிடலன்னா திட்டுவார். இல்லை பரவாயில்ல பிரியங்கா, அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்கள் போய் சாப்பிடுங்க. அதுக்கு இல்லை மேம், நீங்கள் சாப்பிட்லன்னா சார் என்ன திட்டுவார். நீங்கள் கவலைப்படாதீங்க பிரியங்கா, அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்கள் போய் சாப்பிடுங்க. இல்லை மேம். பிரியங்கா நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஓகே மேம். எவ்வளோ பிளான் போட்டாலும் எந்த டிசைனும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. டைம் வேற ரொம்ப கம்மியாக இருக்குது. எப்படி நான் இதை முடிக்க போகிறேன்னு தெரியல. மேடம் சாப்பிடாம அவ்வளோ சின்சியராக வேலை பார்க்குறீங்களா? உன்னை எப்படி எழுந்து ஓட விடுறேன் பாரு. என்ன மேடம் தீவிரமா வேலை பார்க்குறீங்க போல. என்ன ஏதாவது டிசைன் மாட்டுச்சா? என்கிட்டயே வா. நாங்கள் இந்த டிசைனை ஒரு மாசமா பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்த உடனே ஒரே நாள்ல பண்ணி பேர் வாங்கிட்டு போலான்னு பார்த்தீங்களா? அது எப்பவும் நடக்காது. பைரவி சாப்பிடாம ஒர்க் பண்றீங்க, இந்தாங்க காஃபி, இதாவது குடிங்க. சித்ரா அச்சோ சாரி தியா, தெரியாம ஊத்திட்டேன். போய் வாஷ்ரூம் போய் தொடச்சுக்கோங்க. சித்ரா நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற, திருத்திக்கோ, இல்லனா உனக்கு தான் கஷ்டம். பாப்போம் யாரு கஷ்டப்படுறாங்கன்னு, நீயா இல்ல நானா? போய் வேலையை பாரு. பெருசா பேச வந்துட்டான். நானே எப்படி இந்த டிசைனை முடிக்க போறேன்னு தெரியல. இதுல சித்ரா வேற வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கா. என்ன பண்ண போறேனே தெரியலையே. தியா மேம். மேம் உங்களை ஆதி சார் கூப்பிட்டாரு. அவரா? எதுக்கு கூப்பிட்டாரு? இல்ல மேம் வர சொன்னாரு. சரி நான் போய் பார்க்குறேன். என்ன மச்சான், என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களாமே? நீலா எங்க? அவ எங்கன்னு என்கிட்ட கேக்குறீங்க? கிளாஸ் ரூம்ல இருப்பா, போய் பாருங்க. நீலாவை யார வச்சு கடத்தின, எங்க கூட்டிட்டு போய் வச்சிருக்க? என்னது நிலாவை நான் கடத்தினா? ஏய் ஒன்னும் தெரியாத மாதிரி நாடகம் ஆடாத. நிலாவை எங்க வச்சிருக்க, மரியாதையோ சொல்லிடு. ஹே அர்ஜுன், என்ன சொல்ற? நிலாவை யாரு கடத்தினா? காலையிலேருந்து அவளை நான் பார்க்கவே இல்லையே. நீ எப்படி பாப்ப? அதான் ஆள் வச்சு தூக்கிட்டியே, பின்ன எப்படி அவ காலேஜ்ல இருப்பா? அர்ஜுன் தேவையில்லாத வார்த்தையை விடாத. நிலாவை காணோம்னா முதல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடு. வா போய் தேடி பார்க்கலாம். ஹேய் நடிக்காத. நீலா எங்க இருக்கா, மரியாதையை சொல்லிடு. நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு நிலா எங்க இருக்கான்லாம் தெரியாது. வா போய் தேடி பார்க்கலாம். ஏய் என்ன நாடகம் ஆடுறியா? இங்க பார், உனக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் நடக்காது. அதை நான் நடக்கவும் விட மாட்டேன். இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுதான் நீ நிலாவை கடத்தினியா? என்ன அர்ஜுன் உளர்ற? நிலாவை கடத்துறதுக்கான அவசியம் எனக்கு என்ன வந்துச்சு? இங்க பார், இங்க நின்று பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம என் கூட வா, நம்ம போய் தேடலாம். உன் கூடயா? ஹேய் என்ன என் தங்கச்சியை கடத்தி வச்சுட்டு நாடகமா ஆடுற? உன்னோட வில்லத்தனத்தை வெளியே வர வச்சு உன்னை போலீஸ்ல ஒப்படைக்கிறேன் இரு. நான் நிலாவை கடத்தல. முடிஞ்சா கடத்தவனை கண்டுபிடிச்சி போலீஸ்ல ஒப்பட. உண்மையிலே அவளை கடத்தினாங்களா இல்ல அவ எங்க ஓடிட்டாலோ யாருக்கு தெரியும்? என்ன சொன்ன? ஹேய் நிறுத்துறா. முதல்ல தொலைஞ்சு போனது எங்க இருக்கான்னு போய் கண்டுபிடி. அவளா ஓடி போனாலா இல்ல எவனாவது கடத்தினான்னு அப்புறம் தெரியும். எனக்கு இன்னமும் அவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. எவனையாவது கூட்டிட்டு ஓடி இருப்பா. அவளை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் உனக்கு இருக்கு.
சார் கூப்பிட்டீங்களா? வாங்க தியா. டிசைன்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ம். ஏன், என்னாச்சு? நீ சொல்றதே சரியில்லையே. இல்லை, அது என்னால் டிசைன் போட முடியல. ஏன், என்னாச்சு? இல்லை, எவ்வளோ யோசித்தாலும் எந்த டிசைனுமே எனக்கு ஒர்க் ஆகலை. என்னால் இந்த வேலையை பண்ண முடியும்னு எனக்கு தோணலை. பேசாமல் என்னை விட்டுருங்க, நான் ஸ்கூல்லையே ஒர்க் பண்ணிக்கிறேன். ஹேய், சாப்பிட்டியா? ஆ, சாப்பிட்டியான்னு கேட்டேன். எந்த வேலையா இருந்தாலும் சாப்பிட்டுட்டு பாரு. இல்லை, இனிதான் சாப்பிடணும். இவ்வளோ நேரம் சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருந்த? அதான் டிசைன் வரல, அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏய், வேலை முக்கியம்தான், ஆனால் அதை விட உன் உடம்பு முக்கியம். சாப்பிடாம உன்னை யார் வேலை பார்க்க சொன்னா? சரி வா, 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டு வந்துடலாம். இல்லைங்க, பரவாயில்ல. உன்கிட்ட வாயால சொன்னாலாம் நீ சரி வர மாட்ட. ஹேய், சாப்பிட வரியா வரலையா? நான் அது வந்து எனக்கு என்ன என்ன உனக்கு ஆச்சு? இங்க பாரு, என்ன உனக்கு குழப்பம்? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. அது என்னால் இந்த வேலையை முடிக்க முடியும்னு தோணலை ஆதி. இருக்கிற டைமும் ரொம்ப கம்மி. இவ்வளோ ஷார்ட் டைமில் என்னால் அந்த டிசைனை ரெடி பண்ண முடியும்னு எனக்கு தோணலை. எனக்கெலாம் அந்த வேலை செட் ஆகாது. நான் ரிசைன் பண்ணிடுறேன். என்னால் இங்கே ஒர்க் பண்ண முடியாது. ஹேய் தியா, நீ எவ்வளோ தைரியமானவன்னு எனக்கு தெரியும். இதை விட எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் நீ கடந்து வந்திருக்கான்னு எனக்கு தெரியும். ஒரு சின்ன பிரச்சனைக்கு நீ இப்படி கிவ் அப் பண்ணிட்டு போகிறது சரியா? இதை விட எவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் நீ பார்த்துருக்க. இன்னும் சொல்லப்போனா உன்னை பார்த்து தான் நான் பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணணுன்றதையே கற்றுக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது நீ முடியலன்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ணிட்டு போகிறது சரி வருமா? இங்கே பாரு, ஏன் தியா, என்னைக்கும் எதுலேயும் விட்டு கொடுத்து போகக்கூடாது. உன்னால முடியாதுன்னா வேற யார் அதை முடிக்க முடியும் சொல்லு பார்ப்போம். ஆதி, எனக்கு என்ன இருந்தாலும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி என்னால் இந்த டிசைன் ஒரு நாளில் முடிக்க முடியும்? நீங்கள் என்னை சமாதானப்படுத்துறதுக்காக தான் இப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். என்னால் முடியாதுங்க ஆதி. விடுங்க, நீங்கள் உங்களுக்கு எப்போ பாரு இதே வேலையாக போச்சு. நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன், எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்ருக்கேன். இந்த நேரத்தில் என்னங்க நீங்கள்? ஏய், என்ன பாரு. ஹேய் பொண்டாட்டி, இப்போ நான் உன்னை கிஸ் பண்ணதுக்கு ஒரே ரீசன், நீ என் பொண்டாட்டின்றதை உனக்கு ஞாபகப்படுத்ததான். என்னது? இந்த ஆதியோட இவ்வளோ நெருக்கமாக நீ இருக்கும்போது பயப்படலாமா? நீ ஆதியோட பொண்டாட்டின்றதை ப்ரூஃப் பண்ண இதுதான் சரியான நேரம். என் பொண்டாட்டி யாருக்கும் குறைஞ்சவ கிடையாது. அப்புறம் இப்போ கொடுத்தது வெறும் அட்வான்ஸ் தான். நீ ப்ராஜெக்டை சக்ஸஸ் பண்ணிடுவா. உனக்கு வட்டி முதல்ல சேர்த்து வச்சு தரேன். போங்க நீங்கள், நான் போய் வேலை பார்க்குறேன், என்னை விடுங்க. அதுக்குள்ளேவா? ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ், இன்னும் கொஞ்ச நேரம் இரு. நீங்கள் தானே சொன்னீங்க ஆதியோட பொண்டாட்டி எதுலேயும் தோக்கக்கூடாதுன்னு. அப்போது நான் போய் ஒர்க் பண்ணுமா இல்லையா? அம்மத்தான் இங்கே இருப்பீங்களா? நான் போய் டிசைன் ரெடி பண்ணுவேனா? ஏய் பொண்டாட்டி ப்ளீஸ். அதான் சொல்லிட்டீங்கல்ல, ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே வட்டியோடு சேர்த்து வாங்கிக்கிறேன், இப்போ விடுங்க. ஏய் இங்கே பாரு, தெரியாமல் வார்த்தையை விட்டுறாத. அப்புறம் நான் கணக்கில் கரெக்டாக இருப்பேன். நான் தெரியாமலாம் வார்த்தையை விடல, வட்டியோடு வாங்கிக்கோங்க, இப்போ விடுங்க. சரி போ, நான் வட்டியோடு சேர்த்து கணக்காக வாங்கிக்கிறேன். அப்பா, இப்போ என்ன பண்ணுறது? தொல்லை ஒழிஞ்சு போச்சுன்னா அதோட விடக்கூடாதுன்னு அவளை தேடிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் நமக்கு தேவையா? அவ எங்கேயோ ஓடி இருப்பா, யாருக்கு தெரியும்? அர்ஜுன், நீலா எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும். என்னப்பா சொல்றீங்க? இந்த ஆளு
அவருக்கு நிலா எங்க இருக்கான்னு தெரியுமா? அப்புறம் எதுக்கு இவ்வளோ நேரம் அமைதியாவே நின்றுட்டு இருந்தாரு? போய் அவளை கூட்டிட்டு வர வேண்டியது தானே. நான் யோசிச்சது கரெக்டா இருந்ததுன்னா நான் சொல்ற இடத்துல தான் நிலா இருப்பா. அவன்தான் நிலாவை கூட்டிட்டு போயிருப்பான். யாருப்பா? நிலா எங்க இருப்பான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம இங்கே நின்றுட்டு இருக்கிறது வேஸ்ட்பா. சீக்கிரமா வாங்க, நிலாவை கூட்டிட்டு வருவோம். அவ வேற சின்ன பொண்ணு, பயப்படுவாப்பா. வா அர்ஜுன், போய் கூட்டிட்டு வரலாம். போங்க போங்க, போனவ போய் தொலைஞ்சான்னு விடக்கூடாதுன்னு போய் கூட்டிட்டு வர போறாங்க. போங்க போங்க. அவ இங்க வந்தாதான் அவளுக்கு பிரச்சனை. அவளாவது ஓடி போய் சந்தோஷமா இருக்கட்டும்னு விடாம இங்கேயா கூட்டிட்டு வரீங்க? கூட்டிட்டு வாங்க. எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சம் கிடையாது. என்னோட கெஸ்ஸிங்ஸ் கரெக்டா இருந்ததுன்னா நீலா இங்கதான் இருப்பா. உள்ள இருக்கிறவங்கள கூப்பிடு, கண்டிப்பா நீலா இருப்பா. சார், போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு வந்து என் இங்கே விட்டுட்டு போனா, ஆனால் இன்னும் வரல சார். இங்க பாருமா, உன் கல்யாணத்தை பண்ணி வச்சது உன்னோட விருப்பத்தோடையும் தான். நான் தனிப்பட்ட முறையில் எதுவும் பண்ணல. சட்டம் என்ன சொல்லுதோ அதை தான் நான் செஞ்சேன். மற்றபடி உன் குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த தனிப்பட்ட பகையும் இல்லை. அப்படி இருக்கும்போது இப்போ என்னோட பொண்ணை காணும், உன் அண்ணனையும் காணும். எனக்கு உன் அண்ணன் மேலதான் சந்தேகமா இருக்கு. சார், என் அண்ணன் அப்படிங்க பண்ண மாட்டாங்க சார். எதுவா இருந்தாலும் உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இதுவே நானா கண்டுபிடிச்சனா உங்க எல்லாருக்கும் பிரச்சனை. அண்ணன் இன்னும் வீட்டுக்கு வரல சார். வந்துடும் சார். அண்ணன் அப்படிலாம் பண்ணாத சார். இங்க பாருமா, உன் புருஷனை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க. அதை கண்டுபிடிக்க வேண்டியது என்னோட கடமை. அதை நான் கண்டுபிடிச்சு கொடுத்துருவேன். இப்போ என் பொண்ணை காணோம். என் சந்தேகப்படி உன் அண்ணனுக்கு தெரியாம என் பொண்ணு எங்கேயும் போயிருக்க மாட்டா. நீங்களா உண்மையை ஒத்துக்கிட்டு என் பொண்ணு இருக்கிற இடத்த சொல்லிட்டீங்கன்னா யாருக்கும் பிரச்சனை கிடையாது. இதுவே நான் கண்டுபிடிச்சேன்னா உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். உன் அண்ணனுக்கு கால் பண்ணி இங்க வர சொல்லு. சொல்றேன் சார். இது எந்த இடம்? இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க? விடுங்க, நான் போகணும். நீ நினைச்சாலும் இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியாது. நான் நினைச்சாதான் இந்த இடத்த விட்டு நீ வெளியே போக முடியும். என்னை கூட்டிட்டு போய் விட்டுருங்க, நான் போகணும். நீ இங்கதான் இருக்கணும். முடியாது, எனக்கு இந்த இடம் பிடிக்கல. இது என்ன இடம் இது? இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நான் போகணும், விடுங்க. வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருக்கியா இல்ல கையும் காலையும் கட்டி போடவா? நான் கத்தல, என்னை கொண்டு போய் எங்க வீட்லயே விட்டுருங்க. எனக்கு பயமா இருக்கு. நான் தனியாலாம் இருந்ததில்ல. தனியாலாம் இருந்துக்க வேணாம். நான் இங்கதான் இருப்பேன். என் கண்காணிப்புலயே தான் நீ இருப்ப. இப்படியே உட்காரு. ஏதாவது சத்தம் கித்தம் போட்ட என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அமைதியா உட்காரு.